தோற்றதுக்கு காரணமும் இவன் தான், செகண்ட் மேட்ச் தோற்றதுக்கு காரணம் இவன் தான், மூணாவது மேட்ச் தோற்றதுக்கு காரணம் இவன் தான். அது நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் பட் புது கிரவுண்டுனாலும் சரி நம்ம அவங்க ஓன் பிச்சு ஆப்போனன்ட் டீம் விடுறது சரி, நம்மளும் சீக்கிரம் வந்துட்டோம் விளாட்றதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தா நான் வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தா ஆப்போனன்ட் டீம்லேருந்து அந்த டீம் கேப்டன் வந்திருக்காப்புல. நம்ம டீம் இன்னும் வரவே இல்லை. பாவம் வீரனுக்கு தெரியவில்லை. மணி 7 போகுது. நானும் போய் சொல்லிட்டேங்க டீம் ஃபோன் பண்ணி, டே இதுமாரி ஆப்போனன்ட் டீம் 11 எல்லாருமே வந்துட்டாங்க, சீக்கிரம் வந்துருக்காங்க. ஆயு தோ வரேன்றான் கௌதம். தம்பி தான் புது கேப்டனு. இந்த வாரமும் ராமன் வரலையா, தோ வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதேமாதிரி நம்ம தான் போய் சொன்னோம். பார்த்தா ஆப்போனன்ட் டீம் கேப்டனும் போய் சொல்லிட்டாப்புல அவங்க டீமுக்கு, நான் ஆப்போனன்ட் டீமில் 4 பேர் வந்துட்டாங்க, சீக்கிரம் எங்கடா இருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன பண்ணுறது, மாற்றி போய் சொல்லி உட்காந்துருக்கோம். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் யாருமே வரல. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச இன்னும் டைம் வராயினுது, எப்போ வருவானுங்கன்னு தெரில. பட் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு தெரில, ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்கானுங்க. என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. வந்தோடனே நான் எல்லாத்தையும் திட்ட போகிறேன், நீங்கள் பாருங்களேன். ஒரு டெடிகேஷனே இல்லாமல் இருக்கிறானுங்க கிரவுண்டில் ஷிட். வெயிட் பண்ணுங்க, எத்தனை மணிக்கு வரானுங்க பாருங்க. இவனோட டெடிகேஷனை 4 வடை சாப்பிட்டு வந்துருப்பானுங்க. பயப்பிடிச்சிட்டான், அதான் லேட் ஆகிட்டு இருக்குது. அதேமாரி போன வாரம் பார்க்காத வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும், மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தீவுத்திடல் அந்த அவதாருடைய வேர்ல்டே போட்டிருந்தாங்க. அந்த இடத்தையே ரெடி பண்ணி அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம யூடியூப் சேனலில் விளாகாக போட்டிருக்கேன், அதையும் உள்ளே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அதை தவிர்த்து இந்த வாரம் நாங்கள் வின் பண்ணுவோமா இல்லைன்னு தெரில. ஆனால் பட் டைம் ஆகிட்டுருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த வாரம் கேமும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலில் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ். டாஸு யார் தம்பி? வெற்றி நம்ம தானா? இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் இல்ல, மூஞ்சி ரொம்ப டல்லா ஆகுதே. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ், ஆட்டத்தின் முதல் பந்து ஆப்போனன்ட் டீம் தான் பேட்டிங்கு. முதல் பாலே கேட்ச் தாங்க, அவுட்டு. கைஸ், அடுத்த பால் எங்கன்னு பார்ப்போம். அற்புதமான கேட்சுங்க, விக்கெட் கீப்பிங் கேட்சிங். நெக்ஸ்ட் போலர் சஞ்சய், ஆப்போனன்ட் டீம் பேட்டிங். முதல் பால் 4ங்க, செம்ம ஷாட்டு, வேறு லெவலில் இருந்தது ஷாட்டு. அடுத்த போலர் பேர் சுலைமான். இவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். முதல் பால் ஆடடா அவுட்டுங்க, விக்கெட் கீப்பிங் அவுட்டுன்னு கேட்குறாரு. லக்கேம் பேர் அவுட்டு கொடுத்துட்டாருங்க. அறந்தாங்கிலேருந்து லட்சுமி இறங்கியிருக்கிறாரு. அருமையான கவர் டிரைவ். சுபாஷ் தான் வேலு, நம்ம யூடியூபின் உரிமையாளர் வேலு கையில் பந்தில் சென்றால் அது 4க்கு தான் போகும். இவர் ஏபிடி வில்லியர்சன் மனசுல நினைப்பு, அப்பப்போ திரும்புவாரு. ஆனா ஒரு பால் கூட அடிக்க மாட்டாரு. குட் ஷாட். ஏய் வாட் எ ஷாட் மேன். ஏதோ குத்தி போட்டதுனால 6 அடிச்சிட்டாப்ல ஆளு. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். ஆள் இல்ல. சோலி முடிச்சு. அடுத்து நியூ பேட்ஸ்மேன். முதல் பால் சிங்கிள் வர்றாங்க, க்ளோஸ் வச்சுட்டு அடடா கௌதம் எடுத்து அடிச்சிட்டாங்க, ரன் அவுட்டு. அடுத்த பால் கௌதம் இது எங்கே போடுறான்னு பார்ப்போம். முதல் பால் அடடா அற்புதமான ஷாட்டுங்க, பால் 4 போயிடுச்சுங்க. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, ஃபுல் டாஸுங்க, ஸ்ட்ரைட்டில் போயிடுச்சுங்க, பால் 4ங்க, வேறு லெவல் ஷாட்டு. அடுத்த போலர் பேர் சுலைமான், அற்புதமான ஷாட்டுங்க, 6. லாஸ்ட் ஓவர் 6 ரன் கொடுத்துட்டாப்புல. டாக்டர் மொக்கச்சாமி, ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டான். அதே போலர் இது எங்கே கொடுக்குறாரு. அடடா அற்புதமான ஷாட்டுங்க, அடுத்த பாலும் 6ங்க. என்னங்க இது, 6 ரன்னுங்க. ஐயோ, மீண்டுமா பேட்டிங் சுபாஷ். அந்த ஒரு ரன் தான் காப்பாற்றும். ஓடு. ஓகே, குட் பேட்டிங் ஹெச்ஆர்ஜி.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் ஆடிருந்தாங்க. ஏன்னா நம்ம தான் டாஸ் வின் பண்ணோம். அவங்கள வந்து பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பட் நம்ம பேட்டிங் அவங்க ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் ஆடினாங்க. அவங்க 8 ஓவருக்கு வந்து 72 ரன் அடித்தாங்க. லாஸ்ட் 2 ஓவருக்கு வந்து 35 ரன் போயிடுச்சுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது நம்ம ஆளுங்க தான் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம டீம் பேட்டிங் ஆட போகுது. 8 ஓவருக்கு எவ்வளோ அடிக்கிறான்னு பார்ப்போம். 73 அச்சா வின்னு. யார் யார் எப்படி ஆடுறாங்க என்னென்ன இதுன்னு பார்ப்போம். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. பாய். A few moments later. இந்த பால் எங்கன்னு பார்ப்போம். ஷார்ட்டு, ஆனால் இங்கே கொடி இறக்கிச்சுங்க. ஹைட்டு அவுட்டு. டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. பால் ஷார்ட்டு 4. முதல் பால் ரிவேர்ஷிப்பு, அடுத்த பால் ரிவேர்ஷிப்பா? எங்கங்க பாலு? 6 அடுத்த பால். இந்த பால் எங்கன்னு பார்ப்போம். ஷார்ட்டு எங்கடா அது பாலு? 6ங்க, அங்கே போய் லேண்ட் ஆயிடுச்சு. அடுத்த பால். இந்த பால் எங்கன்னு பார்ப்போம். ஷார்ட்டு 6. அடுத்த பால் கோல்டு. முடியல. அடுத்த பால் திவாகர் பேட்ஸ்மேன். இந்த பால் எங்கன்னு பார்ப்போம். ஐயோ போல்டுங்க. என்னையா பண்ணுவீங்க? அடுத்த பால் போறா 6. ஷார்ட்ரா 6. ஷார்ட்ரா ஓடு 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 4. கைஸ் 3 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். ஒரு 4 அடிச்சிருவாங்க. இப்போ அந்த 4 தான் டெட் பால் ஆகி போச்சு. ஏன்னா பால் கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்டாக வந்து 3 பால் போடுவாங்க. மறுபடியும் 8 ரன் அடிக்கணுமாங்க. வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை அப்படின்றேன். இந்த மேட்ச் தான் டர்னிங் பாயிண்ட்டு. 3 பால் 6 ரன் அடிக்கணும். நம்ம எங்கள் அம்பையர் தான் நிற்கிறாப்பல. அவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்களேன். இந்த பால் வந்து கரெக்ட் பால், ஆனால் இந்த பால் வந்து வைடுன்னு குத்துறாப்பல. அடுத்த பால் வந்து டாட் ஆகிடும் பாருங்களேன். ஏன்னா அந்த டீம் வந்து ஃபைட் பண்ணாங்க. இந்த பால் அடிக்க போய் டாட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பால் எங்கள் டீம் அம்பையர் என்ன பண்ணுவார்னா வைடு பாலை வந்து கரெக்ட் பால்ன்றார். நீங்களே பாருங்கள் பால் எங்கே போகுது பார்த்தீங்களா? வைடு. நம்ம பால் வந்து அது வைடுனாப்பில் அம்பையர், அது கரெக்ட் பால் வைடுனாப்பில். அதுக்கடுத்து வைடு பாலை வந்து கரெக்ட் பாலுனாப்பில். மேட்ச் தோத்துட்டோம். ஆனாலும் என் மனசு எதுக்கு மறக்குது. 2வது மேட்ச் டாஸ் போட்டோம். பட்டு டாஸ் தோத்துட்டோம். அவங்க பேட்டிங் எடுக்கிறாங்க, நம்ம பவுலிங்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் நான் வின் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. A few moments later. செகண்ட் மேட்ச் வேலு நீ இப்போ இறங்குப்பான்னு டீம் கேப்டன் சொல்ல, ஓகே கேப்டன் சொல்லி நானும் பேட்டிங் ஆட போனேன். எங்க இருக்கு ஐ இந்த மாப்பிள்ள 4 நாள்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள. கைஸ் அடுத்த பால் அடடா அற்புதமான ஷாட்டுங்க. பால் 4ங்க, வேற லெவல் ஷாட்டு. கைஸ் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். முதல் பால் ஸ்ட்ரைட்டில் சிறான ஹைட்டுங்க, சிறான 6ங்க. ஆனால் பட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. எங்கே போகுதுன்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் வேலு. அடடா அற்புதமான ஷாட்டுங்க, நல்லா ஹைட்டுங்க. அப்படியே காற்றுல போகுதுங்க பால். அடடா 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 பால் 4ங்க, வேற லெவல் ஷாட்டுங்க, வேற லெவல். அடுத்த பால் வேலு இது எங்கே அடிக்கிறான்னு பார்ப்போம். அடடா அற்புதமான ஷாட்டுங்க, பால் 4ங்க, வேற லெவல் ஷாட்டுங்க. கைஸ் அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அடடா அற்புதமான ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில். அடடா 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 4ங்க, வேற லெவல் ஷாட், நல்ல ஷாட்டு. இல்லை அது எப்படி நான் சொல்லாமல் இருக்குது. ராமண்ணை பார்த்துட்டு இருப்பார்ல, அப்புறம் வேலு தான் தப்பு பண்ணா நினைக்க மாட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர் அவ்வளோதான் 25 இல்லை 25 ரன் அடிக்கணும் 12 பாலுக்கு. நம்ம தினேஷ்னு ஒருத்தர் இறனாப்பில் சும்மா போட்டா போல வாழை இல்லைன்னு போட்டா போல, அந்த மாரி போட்டா போல போட்டு வாழை இலையை போட்டு எடுத்துட்டா போல. 5 பால் டாட்டு, 1 பால் வந்து சிங்கிள் ஆடினா போல. அடுத்தது டீம் கேப்டன் கௌதம் என்ன பண்ண அட்டையில் ஆகுன்ட்டா போல. சொல்கிறேன் அட்டையில் சொல்லிட்டு ஆனஸ்ட் அடிக்க விட்டாப்புல. ஆனஸ்ட் 6 பாலுக்கு வந்து 20 ரன் அடிக்கணும். அடிங்க ஆனஸ்ட், நீங்களே 6 பால் ஆடுங்கன்னாரு.
6 பால் ஆடினாப்பில். ஆனால் 6 பாலுமே வந்து 6 4 எதுவுமே போகல. 6 பால் போய் டாட் வச்சாப்புல. செகண்ட் மேட்ச் வந்து தோத்துட்டோம். தோத்துட்டேன் உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்பி போடா. எனக்கு சொல்லவே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எப்படின்னு தெரியல. போன வாரம் இதே கிரௌண்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், வின் பண்ணிட்டோன்னு. ஆனால் இந்த வாட்டி வந்து தோத்துட்டோம். 2 மேட்சுமே தோத்துட்டோம். ஆறுதலுக்காக இன்னொரு மேட்ச் ஆடுறோம். அட்லீஸ்ட் அதை வச்சு 6 ரனில் விட்டோம். இந்த மேட்ச் வந்து ஒரு 18 ரனில் விட்டோம். அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் டீம் கேப்டன் சொன்னேன் 3ஆவது மேட்ச் போடாதீங்க, வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னா. இல்லை 3ஆவது மேட்ச் ஆடிட்டே போகலான்ட்டாப்புல. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. 3ஆவது மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ சுலைமான் அண்ணா அவுட் ஆகிட்டாப்புல. நீ வந்து என்ன சொல்லியிருந்தாப்புல, வேலு நீ வந்து ஒழுங்காக ஆடி இருக்கலாம் வேலுன்னாப்புல. அதில் அவுட் ஆகிட்டு ஓகேவா. என்னை வந்து யாரெல்லாம் வந்து செகண்ட் மேட்ச் சொன்னாலும் நீ நிறைய பால் டாட் வச்சிட்ட ஆடி இருக்கலாம் அப்படி இப்படின்னாங்க. அவங்கெல்லாம் இப்போ பேட்டிங் ஆடுறாங்க. அதில் ஒருத்தர் அவுட் ஆகிட்டு வந்துட்டாப்புல. 1 ரன் கூட அடிக்கல. பேர் சுலைமான். ஓகேவா. அடுத்தது வந்து நண்டு ஆடின்னு இருக்கான், நண்டு ஓடின்னு இருக்கான். அடுத்து கௌதம் டீம் கேப்டனு. அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. 3ஆவது மேட்ச் வீடியோ எடுக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். 2 ரன் பார்த்துங்க. இதில் வேற என்கிட்ட வந்து சொல்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறாரு. நீ வந்து சரியா ஆடல இல்லைன்னாப்புல. 2 ரன்னு, அதுவும் இது கூச்சமே நம்ம 2 ரன்னு காமிச்சு அவுட் ஆகிட்டுன்றாப்புல. வந்துட்டேன். 2 பால் தான் வேஸ்ட் பண்ண வந்துட்டேன். நீ எத்தனை பால் வேஸ்ட் பண்ண? தேவையில்லாத கண்டென்ட். நீங்க நானே இப்போ அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். 8 ஓவர் இல்ல மேட்ச், அது மட்டும் சொல்லு. ஒரு பிளேயருக்கு அடையாளமே 8 ஓவர் வந்து உள்ள நிக்கணும். அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட்டு தள்ளி உள்ள போயிடு. கேச நீ நடத்து. கமான் நண்டு. அடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது என்பது போன்ற பயங்கரமான ஐடியா. இங்கே பாருங்க காய்ஸ், அண்ணன் 2 ரன் நெக்ஸ்ட் வந்து ஐடியா குத்துனுங்கிறாப்புல. அண்ணன் வந்து 2 ரன் தான் ஆச்சா, நீ அதே மெயின்டைன் பண்ணிக்கன்றாப்புல. இன்னைக்கு வந்துட்டான். இன்னைக்கு 6 4 தான். அட்டகாசம் ஸ்டைலில் வந்துருக்காப்புல. என்ன ஒன்று கொஞ்சம் ஏற்றவையினால கொஞ்சம் மூஞ்சி இருட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து இருக்குது, இன்றைக்கி சம்பவம் இருக்குது. இன்றைக்கி பிரசாந்த் வந்தாலே இன்றைக்கி சம்பவம் இருக்குது. என்ன பிரசாந்த்? அக்கா கௌதமே ஹலோ தோ இப்போ அவள் தான் நீ ஜிலோ அவுட்டா. அடுத்த பால் அவுட். நண்டு அவுட்டு. போடா பிரசாந்த். ஃபைட் பண்ணலாம் பார்த்துறீங்களா? இந்த சட்டையெல்லாம் கைட்டு போட்டு ஃபைட்டுக்கு போவாங்கல்ல, அந்த மாரி போயின்னுக்கிறாப்புல. அடுத்த பால் ஷார்ட் ராடே. பாலே கிழிஞ்ச சவுண்டு. 6 பிரேம் பண்ண எல்லாரையும் அடினாப்புல. இவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ என்னங்க அடின்னு ஒன்று அஷ்டாப்புல 6 ரன்னு. வர்ற மாதிரி போடு ஷாட்ரா. வா 6. இதுதான் பிரசாந்த் வேணுன்றது. என்ன அடி பாருங்க. 2 மேட்ச் வர விட்டுருவோம். இது உங்கள் நிலமை மனநிலை எப்படி இருக்குது? எங்கே நடக்குது உங்கள் கேப்டன்ஷிப்பில்? போன வாரம் வின் பண்ணிட்டோம். சொல்றீங்களா? தம்பி சொல்லுங்க, எப்படி இருக்குது உங்கள் மனநிலை? மயான அமைதியா. இந்த பேர்ல தான் அந்த கேப்டன்ஷிப்பே வந்து வெறுத்துடுவான் கௌதம். இவன் கூட மட்டும் சேராத. அந்த வைடு பால கரெக்ட் பாலும் குத்துவேன். அம்பேர் கூட நல்லவனா இருக்கலாம். இல்லடா உள்ள போச்சுடா. ஏன்டா நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்கன்னா? உள்ள போச்சுடா. நீங்க செவனேன்னு இருந்துருக்காங்க. எல்லாமே இருக்கு, வீடியோலாம் இருக்கு. நான் அதை பொறுமையாக காமிப்பேன். பார்த்தீங்களா என்ன சொல்லி வன்மத்தை இவன் கக்கினுக்கிறான். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஓல்டுங்க. खत्म बाय बाय टाटा गुड बाय. 3ஆவது மேட்ச்சு 8 ஓவருக்கு வந்து 48 ரன் அடிக்கணும். இந்த மேட்சை டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் எடுத்தோம். தம்பி வந்து பேர் உன் பேர் என்னடா? உன் பேர் தெரியாமல் அவன் நண்டுன்னு சொல்லிடுறா. பேர் வந்து அப்பு. உண்மையிலே வந்து நல்லா வந்து ஒரு ஃபீல்டு. அதேமாரி எதுவும் பண்ணல. அது வேணால் உண்மை தாங்க. யாருமே எதுவுமே பண்ணலங்க. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா கடுப்பா. என்ன நல்லா இருக்கீங்க? என்னாச்சு? அது இல்லை செல்லம். இப்போ இந்த வாரம் வந்து சரி ராமண்ணா வேறு வரல, எப்படியா இந்த வாரம் போட்டு வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆட வந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. 3 மேட்சுமே தோற்றுட்டோம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது நான் மட்டும் தான் தமிழ் வாங்கி இவருக்கு
இருக்கான் பாருங்க, அந்த ஆப்போனன்ட் டீம்ல செகண்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்சா செகண்ட் மேட்சா? ஃபர்ஸ்ட் மேட்ச் பால் வைடு பால், அந்த பால் வந்து கரெக்ட் பால், அதை வைடு கொடுத்துட்டான். ஆப்போனன்ட் டீம்ல நீ எப்படா கொடுக்கலாம் அப்படின்னும் போது இல்லை ப்ரோ அது வைடு தான் ப்ரோ அப்படின்னா, அடுத்த பால் வைடு பால், அதை போய் கரெக்ட் பால்னு கொடுத்துட்டான். ஏன்னா ஆப்போனன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அடி சொன்னாங்களா, அதை வச்சு கொடுத்துட்டான். தோத்ததுக்கு காரணமும் வந்தான், செகண்ட் மேட்ச் தோத்ததுக்கு காரணமும் வந்தான், மூணாவது மேட்ச் தோத்ததுக்கு காரணமும் வந்தான். அதேமாரி யாராவது ஒருத்தவங்க நம்மளால் பை போட்டு போயிடுவோம். உண்மையிலே வந்து ரொம்ப டீமில் வந்து ரொம்ப டேலண்டான பையன். பட் 3 மேட்ச் நாங்கள் தோற்றுட்டோம். ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகுது. இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து இருக்குது, அடுத்த வாரம் வின் பண்ணுவோன்ட்டு. அதனால் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க, கண்டிப்பாக இதை பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த மூஞ்சி காசுலாம் சேர்ந்து பண்ணிட்டு போங்க. நண்டே வாடா இருந்தா அவன் பேர் அப்போ வா. அப்போ வந்து டீம்லேயே வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பாலை பிடிக்க போனால் எப்படி போவாங்க சொல்லுங்களேன். அந்த கேப்பை தட்டி விட்டு கீழே உயுது, அந்த கேப்பை தட்டுறதுக்கு 2 நிமிஷம், ஓகேவா? அது ஓடுறதுக்கு 2 நிமிஷம், பால் லேண்ட் ஆகுதுக்கு 2 நிமிஷம். சரி லேண்ட் ஆகி பிடிச்சிருவான்னு பார்த்தா அவன் இப்படி நிற்கிறான், அந்த பால் அங்கே உயுது. என்னடான்னு கேட்டால் அது வேகத்தில் வந்து அது பால் போயிடுச்சுன்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்தமாரி டீமை வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து ஆடிட்டுருக்கோம். ஒன்றும் புரியல. ஆனால் இந்த வாரம் வந்து ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. போன வாரம் ஜூஸ் கடைக்கெலாம் போனோம், இந்த வாரம் அதுவும் கூட கிடையாது. சரி போயிட்டு வரோம், பாய்ங்க.